ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான சவுத் இந்தியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னா மோர் குழம்பு தான். இந்த ரெசிபி என்னமோ ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கடலைப்பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதாவது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, அதுவே போதுமான அளவாக இருக்கும். இப்போ அதோட ஒரு சின்ன தேங்காவா அரைமுடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக தயிரையும் பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதாவது ஒயர் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா தயிர் கெட்டியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம குழம்பு செஞ்சோன்னா அது திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்லா ஒயர் விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்தோன்னா அதனால ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அதனால தயிர் மட்டும் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம தடியங்காய் போட்டு தான் நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். இது தடியங்காய் போட்டு செய்யலாம், வெண்டைக்காய் போட்டு செய்யலாம், இல்லை சேப்பங்கிழங்கு போட்டு செய்யலாம். நான் இன்னைக்கு தடியங்காய் தான் எடுத்திருக்கேன். அதாவது வெண்பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ தடியங்காவை இந்த சைஸ்க்கு நான் கியூபாக அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தடியங்காவை பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மோர் குழம்பு நம்ம தயிர் எல்லாம் சேர்த்துட்டோன்னா நம்ம ரொம்ப கொதிக்க விட மாட்டோம். ஸோ அந்த டைமில் காயெல்லாம் எல்லாம் ஒன்றா ஊற்றி நம்ம காய் வேக வச்சோன்னா வேகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ நல்லா கலந்து விட்டு செக் பண்ணிக்கோங்க வெந்துட்டான்னு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இந்த டைம்லேயே சேர்த்துடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே இந்த காயில் நல்லா இறங்கும். ஸோ அதனால் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் குக்கரில் 1 விசில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து அதில் இருக்க தண்ணியுமே நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட அந்த மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம கடலைப்பருப்பு அரிசிலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால இது நல்லாவே கெட்டியாகவே இருக்கும். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கலரே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கொதிக்க வைக்கிற போது அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பருப்பு அரிசி சேர்த்துருக்கனால அது கொழுகொழுப்பு தன்மை வரும். அதே சமயம் அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த இது எல்லாமே நல்லா கொதிச்சு தேங்காயோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது.
அதாவது நுர கூட்டி வரும், அந்த பொங்கி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரொம்ப கொதிக்க விட்டோன்னா அது ரொம்ப தெரிஞ்சு போக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால எப்போவுமே தயிர் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. பாருங்க லைட்டாக நுரக்குட்டி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு நம்ம தாளித்து எடுக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம், அடுத்ததாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதோட பெருங்காயம் சேர்த்து நல்லா தாளித்து இதில் கொட்டி கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதம், ஈவன் இட்லி தோசை கூடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.